ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே மீனா முத்துக்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் முத்து தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கனால உண்மையாகவே அவங்க சொல்றது இல்லை, உண்மை இருக்குமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மீனா உடனடியாக அவங்க ஏற்கனவே குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளிவந்த வீடியோவில் இருந்த பாருக்கு உடனடியாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி அவங்க போகும்போது அங்கே எல்லாருமே ஆம்பளைங்களா இருக்க, அதே மாதிரி அங்கே இருக்க ஒரு சோஷியல் மீடியா பர்சன் கூட அங்கே இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு வரதை பார்த்துட்டு, அதாவது மீனாவை பார்த்துட்டு அவங்களுமே குடிக்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்டயும் போய் வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எதுக்காக நீங்க குடிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு காரணத்தை கேட்க, உடனே இதை கேட்டுட்டு மீனா ஏற்கனவே செம்ம ஆத்திரத்துல இருந்தனால அந்த வீடியோ எடுக்கிறவங்க கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய விட்டு, என்னோட புருஷன் இப்போ ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்தணுன்ற காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், இது புரியாம நீ என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பாருக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஓனர் கிட்ட எப்படியோ கையில கால விழுந்து முத்து அந்த பாருக்கு வந்தப்போ நடந்த விஷயத்த சிசிடிவி கேமரா மூலமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுல பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது, முத்து சொன்ன மாதிரி அவங்க அந்த பார்ல சரக்கு எடுத்து ஊத்துனாலும் அதை குடிக்காம அதை பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்கள யார் இப்படி வீடியோ எடுத்து மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அதே சிசிடிவி கேமரா மூலமா செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த சிட்டியோட ஆள் முத்துவை வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த வீடியோவை காட்டிட்டு இருக்காங்கன்னா கேட்டியும் இவங்க எங்களுக்கு எதிரானவங்க, அது மட்டும் இல்லாம எங்களை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனடியா இந்த விஷயத்தை பத்தி முத்துக்கிட்ட சொல்லியே ஆகணுன்ற காரணத்துக்காக வேக வேகமா கிளம்பி முத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஷெட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ ஏற்கனவே நடந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு முத்து அவங்களோட பிரதர் கிட்டயோ அங்க இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க மீனா வண்டியில வரதை பார்த்துட்டு முத்து ரொம்பவே யோசனையோட நின்றுட்டு இருக்க. அப்ப முத்துவை பார்த்த மீனாவோ இவ்வளவு நாளா முத்து சொன்னதை நம்ம நம்பாம இருந்துட்டோமே சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட வேகமா ஓடி வந்து ரொம்பவே எமோஷனலா முத்துவை கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே மனசரிக்கு போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே புரியாம நிக்கிற முத்துவோ என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பிரதருமே மீனா இதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியாம பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா மீனா யாரு மூலமா முத்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஆதாரமா கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஆதாரம் மூலமா இதுக்கப்புறமா முத்துக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே அவங்க தீர்த்துருவாங்களா. அதுக்கு மேல இதுக்கு காரணமான அந்த சிட்டியோட ஆள முத்துவும் மீனாவும் சேர்ந்து என்னதான் பண்ண போறாங்க, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.